தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டைக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சி, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாரணி. தாரணி, வணக்கம். சொல்லுங்கள், தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். மத்திய வங்கக்கடலில் கடந்த 7ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. இந்த நிலையில் இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் டிசம்பர் 11, 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கை, தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரும் வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இன்று கடலோர தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் எனவும், உள் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் ஓரிரு பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கனகதாரா, எதிர்வரும் நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி தாரணி.